கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் மேற்கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் என்றாலே பக்தர்களுக்கு நினைவுக்கு வருவது 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலம்தான். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தினம்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி, கார்த்திகை தீபம் உள்ளிட்ட பல்வேறு விசேஷ நாட்களில் பல லட்சம் பக்தர்களும் பல்வேறு மாவட்டம், மாநிலங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரை தரிசித்து செல்கின்றனர். ஆனால் தற்பொழுது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து தினம்தோறும் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்து கொண்டே உள்ளது. திருக்கோவில் மட்டுமின்றி கிரிவல பாதை முழுக்க பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. அதன்படி ஆடி மாத பௌர்ணமி நேற்று பிற்பகல் 2:43 மணிக்கு தொடங்கி இன்று 9ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2:18 மணிக்கு நிறைவடைந்தது. இந்த நிலையில் அதிகாலையிலேயே திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலை மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேல் நடந்து சென்று நீண்ட வரிசையில் 6 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இரவு 7 மணிக்கு மேல் சுமார் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலையில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் ரெயின்கோட் மற்றும் குடையை பிடித்தபடி கிரிவலம் சென்றனர். அதே வேளையில் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், எமிலிங்கம், வாயுலிங்கம், நிருதலிங்கம், வருணலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்கங்களையும் திருநேர் அண்ணாமலையார், அடி அண்ணாமலை கிராமத்தில் அமைந்துள்ள ஆதி அருணாச்சலேஸ்வரர் போன்ற அனைத்து கோவில்களிலும் வழிபட்டு நமச்சிவாய மந்திரத்தை ஜெபித்தபடி பௌர்ணமி நிலவொளியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். குறுக்க வராத, குறுக்க வராதமா. Thank you.